நானும் பல வாட்டி சொல்லிட்டேன். நான் சொல்றது நீங்க கேட்கிற மாதிரியே இல்ல. நீங்க உங்க குழந்தைகிட்ட பேசும்போது என்னென்ன தப்பு பண்றீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றேன், கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சரி நான் சொன்னா தான் நீங்க கேட்கல. உங்களுக்கு புடிச்ச ஹீரோ, ஹீரோயின் சொன்னாலாம் கேட்க மாட்டீங்களா? இருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம த்ரிஷா சொல்லுவாங்க. பாத்தீங்களா? இந்த மாதிரி அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, பால் சொல்லு, கேட் சொல்லு, மேட் சொல்லு நீங்க குழந்தைய சொன்னீங்கன்னா, உங்க குழந்தை கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. முதல்ல சொல்லு சொல்லுன்னு சொல்றது நிறுத்துங்க. அடுத்து நம்ம மேடி வராரு. எப்ப பார்த்தாலும் குழந்தைகிட்ட கேள்வியா கேட்கணும். இது என்னது, அது என்னது, அங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு, இப்படி கேள்வியா கேட்டீங்கன்னா அப்புறம் எப்படிதான் பேச தோணும்? கண்டிப்பா பேச தோணாது. இப்போ யாரு வரான்னு பாருங்க. இந்தா வச்சுக்கோ, கேட்கறதுக்கு முன்னாடி இந்தா வச்சுக்கோ, அழுதியா இந்தா வச்சுக்கோ, கோவப்படாத இந்தா வச்சுக்கோ, எல்லாத்தையும் உங்க குழந்தைகிட்ட கேட்காமலே கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உங்க குழந்தை என்னதான் பேசுவாங்க? கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு எப்பதான் ஆசை வரும்? எதுவும் வராது. ஸோ இந்த மாதிரி இந்த 3 விஷயத்தையும் நீங்க பண்ணாதீங்க. நானும் சொல்லிட்டேன், நம்ம ஆக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. ஸோ இனியாவது கேளுங்கப்பா, இல்லைன்னா உங்க பாடு. பாய்.